அது கடைசியில் தான் ஃபைனலாக பர்சன்டேஜ் தெரிஞ்சப்போ தான் சொல்ல முடியாது. அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து எஸ்ஏஆருக்கு அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஏறலாம். போன வாட்டி போட்ட அதே நம்பர் ஆஃப் போட்டர்ஸ் வருமா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நட்சத்திர வேட்பாளர் தொகுதிகளில் வந்து இது ஏறது வந்து யூஸ்வலான விஷயம்தான். எல்லா தேர்தலையுமே இந்த மாதிரி முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் போட்டி போடுற தொகுதியில் ஒரு சுறுசுறுப்பான ஓட்டுப்பதிவு இருக்கும். இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரூரல் தொகுதி வச்சுக்கோங்க, அவினாசியோ பல்லடமோ வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இங்கே கீழ்வேலூரில் போனீங்கன்னா 15% கூட இருக்காது. அப்படிலாம் சில இடங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இதை பார்த்துட்டு நம்ம வந்து பெரிய பர்சன்டேஜ் வரும்னா சொல்ல முடியாது. ஏன்னா 6 மணி வரையும் போலிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 6ன்றது ஒரு 11 மணி நேரம். இது 4 மணி நேரத்தோட விஷயம் தான் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ பர்சன்டேஜுக்கு வயசு வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது சார் சொன்ன மாதிரி வந்து சில சமூக குழுக்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசினார். அது வந்து உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் திமுக அமைச்ச மெகா கூட்டணின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதாவது சரியான சமயத்தில் தேமுதிகவை இழுத்து உள்ளே போட்டதும், காங்கிரஸை வந்து வெளில விடாத ஸ்டாலினை வந்து அரவணைத்து கொண்டு போனதும், கமலஹாசனை உள்ளே இழுத்து போட்டுக்கிறதும், இதெல்லாம் வந்து எஸ்டிபிஐ உள்ளே இழுத்து போட்டுக்கிறதும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மைனாரிட்டி முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்கிறத பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் பெரும்பாலுமே திமுக அணி ஆதரிக்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையாகவே ஒரு ஆதரவு கொடுத்த நிலையில் ஜோசப் விஜய் வந்து எனக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இருக்கிற சூழலில் ஒட்டுமொத்த கிறிஸ்துவாயர்கள் எல்லாருமே போய் ஸ்டாலினை பார்க்கும்போது அந்த குரூப்புக்குள்ளேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லேருந்து வர ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது நம்ம கேட்கும்பொழுது யூத்துடைய எண்ணிக்கை வந்து எதிர்பார்த்த அளவு திரண்டு வந்து காலங்காத்தால் எழுந்து போய் ஓட்டு போடணும்னு விஜய் சொன்னார்ல, அது வந்து இதுவரை எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல ஆக்சுவலா. இதை பத்தி இன்னும் நம்ம விரிவாவே பேசலாம். அதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வார் ரூம்ல ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நிலவரம் 11 மணி நிலவரப்படி இதுவரைக்கும் 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதாவது 2,15,40,712 பேர் இதுவரை தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார்கள். அதாவது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,43,291 இருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2021 ஆண்டு ஒட்டுமொத்தமா 73.63%, அதாவது கிட்டத்தட்ட 74% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது எஸ்ஐஆர் மேற்கொண்டதற்கு பிறகு வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல 11 மணி நிலவரப்படி 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ரெண்டுத்தையும் நாம ஒப்பிட்டோம் அப்படின்னா 2021 ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள்ல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் இங்க நாம முன்வைக்கலாம். ஆனால் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, வாக்காளர்களின் எண்ணிக்கை, மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்றதையும் இதுல நாம கணக்குல கொள்ள வேண்டியிருக்கு. அதுல வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் இப்போ எலெக்ஷன்ஸ் நடந்தது. கேரளா எலெக்ஷன் நடந்து கிட்டத்தட்ட 3 நாள் வரையும் ஒரு ஃபைனல் ஃபிகரே கொடுக்கலங்க. 3 நாள் ஆச்சு ஃபைனல் ஃபிகர் கொடுக்குறது. இன்றைக்கி டிஜிட்டலாக நம்ம எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். நம்ம 3 நாள் ஃபைனல் ஃபிகர் கொடுக்கல. ஆந்திராவில் என்ன தெரியுமாச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு முடிஞ்ச உடனே ஒரு ஃபிகர் சொன்னாங்க, 7 மணிக்கு ஒரு ஃபிகர் சொன்னாங்க, ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபிகர் சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு சொன்ன ஃபிகருக்கும் 6 மணிக்கு சொன்ன ஃபிகருக்கும் நடுவில் 12% வித்தியாசம். 1% 2% இல்லை, 12% வித்தியாசம். அந்த நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் வந்து ஓப்பனாகவே டிஜிட்டலாக போட்டு காமிச்சார் எல்லாருக்குமே, எப்படி இது தேர்தல் கமிஷன் என்ன பண்ணினாங்கன்ட்டு. இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு ஆன்சரே கிடையாது. 3 நாள் ஏன் கேரளாவில் டிலே பண்ணீங்க? அதனால தான் சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜ் இப்போ கொடுக்குறாங்கல்ல தேர்தல் கமிஷன், என்டையர்லி வந்து அவங்க வந்து 78,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். 78,000 பூத்துலேருந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் லெவலில் கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும்போது பலவிதமான அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் பலவிதமான டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேர்தல் கமிஷன் எந்த ஒரு புள்ளி உரத்தை கொடுக்குறதுனாலும் ஒரே ஒரு புள்ளி உரமாக கொடுக்கணும், அதை கரெக்டாக கொடுக்கணும். அது டிலே பண்ணாலும் பரவாயில்ல. 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 10 மணி 8 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று. வி ஹவ் லாஸ்ட் தி கான்ஃபிடன்ஸ் ஆன் எலெக்ஷன் கமிஷன். அந்த புள்ளி விவரத்தை பொறுத்த மட்டும் போன எலெக்ஷன்ஸ்லேயே பல விஷயங்கள் ரெக்கன்சியல் ஆகாதே இருக்குது. ஃபார்ம் 17C பதிவான ஓட்டுகள் பூத்தில் ஒன்று இருக்குது, அங்கே இவிஎம்மில் ஓப்பன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டில் ஒன்று இருக்குது, அதில் 1400 இருக்குன்னா இதில் வந்து 1600 இருக்குது. என்ன அது டேலியே ஆகலை. அப்போ என்ன கணக்கு, என்ன ஜனநாயகம் இது ஆக்சுவலாக? இப்போ இது மாதிரி எத்தனை பூத்தில் இருக்குது? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. கேட்டால் உடனே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு போனால் அது உடனே வருமா கேஸு? எலெக்ஷன் கமிஷன் லூசிங் அவர் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலாக we are losing our confidence on election commission. அந்த கவுண்டிங்லையும் சரி, இந்த பர்சன்டேஜ் சொல்கிறதுலையும் சரி,
தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் டிலே அண்ட் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன், குழப்பம், ஒரு தெளிவே இல்லாத இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால தான் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு எவ்வளோ தூரம் இதெல்லாம் பேசணுன்றதே கூட யோசனையாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அந்த வகையில் இப்போ 4 மணி நேரத்தில் பதிவான வாக்கு சதவீதத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க எஸ்ஐஆர்னால வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பாங்கன்னு. அப்போ இந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் தான் இதில் இருக்கா, இல்லை வேற ஃபேக்டர்ஸும் இருக்கா? இல்லை, இது வந்து 12-1 மணி வரையும் இப்படி தாங்க போகும். இது ஒரு 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 இது போகும், ரைஸ் ஒன்று போகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு ஒன்று வரும். அது ஒரு 4:30 மணி வரையும் ஒரு ஸ்லைடு போகும். ஒரு 4:30 மணிக்கு மேலே ஒரு ஹைப் வரும். அது ஒரு 7 மணி வரையும் போகும் வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு கியூவில் நிற்கிறவங்களும் டோக்கன் கொடுத்துட்டு ஒரு 7-7:30 வரையும் போகும். இது இட் வில் கோ. இப்போ வந்து ஒரு 42-43% இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக. இது நான் டெஃபினட்டாக வந்து இது வந்து போகும். இப்போ 1-1:30 மணிக்குள்ளே ஒரு 60% வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வந்து இன்னொரு 15-20-25% மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் 85-90. நான் பார்க்குறது என்ன, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் குறைவாங்களா மாட்டாங்களா, அதே அந்த பர்சன்டேஜ் 85-90 போனாலுமே போன வாட்டி போட்ட அந்த 4,62,00,000 வாக்குகள் பதிவாகமா இல்லையான்றதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. திரு ரவீந்திரன் அவர்கள், நீங்கள் முன்பு பதிவு செய்த அந்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது அப்போ ஒரு வெற்றிடம் இருக்கிறதா சொல்லப்பட்டது. அதனால மக்கள் வந்து வாக்களித்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 73.63% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. வாக்குப்பதிவு அதிகமாக வந்து அஸ்ஸாமில் இருந்தது, கேரளாவில் இருந்தது, புதுச்சேரியில் இருந்தது. எல்லா மாநிலத்தையும் இருக்க காரணம்னா எஸ்ஐஆர் வந்து பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து டிலீட் ஆகிட்டாங்க. பிரியன் சொன்னது மாதிரி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டிரைவால் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ முன்னம வந்து நம்ம 150 வாக்காளர்களுக்கு பெர்சன்டேஜ் போடும்போது இப்போ 125 வாக்காளர்களுக்கு தான் பெர்சன்டேஜ் போடுறோம். அப்போ இந்த பெர்சன்டேஜ் வந்து மொத்த வாக்கள் எண்ணிக்கை குறையும் போது விகிதாச்சாரம் வந்து கூடுது. அப்போ அதனால தான் 21 வாக்களித்த வாக்காளர்கள் அளவு எண்ணிக்கை இந்த அளவுக்கு வாக்காளர் அளிக்கிறார்களா என்பதை தான் 21க்கும் 26க்கும் இடையில ஓட்டர் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு கூடுதலாக இருந்ததா குறைவாக இருந்தாங்கிறத, எந்த அளவுக்கு வாக்காளர்கள் வந்து பூத்துக்கு வந்திருக்காங்க, விகிதாச்சாரம் இல்லை, எண்ணிக்கை, ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்காங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா மொத்த வாக்கு எஸ்ஐஆரில் குறைஞ்சதுனால விகிதாச்சாரம் வந்து கூடத்தான் செய்யும். விகிதாச்சாரம் கூடுறது வந்து போலிங் கூடிட்டுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் முந்தைய காலகட்டங்களில் எஸ்ஐஆர் நடைமுறை இல்லை. அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இடையில வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அதுக்கு தக்கன பெர்சன்டேஜ் எப்படிங்கிறத நம்ம சரியாக பார்த்துக்க முடியும். முன்னைக்கும் இப்போவும் எப்படிங்கும்போது பெர்சன்டேஜ் பழக்கிலே போயிடலாம். இப்போ வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதனால பெர்சன்டேஜ் கூடத்தான் செய்யும். ஸோ அந்த கூடுதல்ங்கிறது வந்து 21 விட அதிக மக்கள் ஆர்வமாக வந்துட்டாங்க, புதிய சக்தி வந்துட்டு அதனால வந்துட்டாங்கங்கிற ஒரு கருத்து சொன்னால் அது சரியாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். புதுச்சேரியிலையும் அது எஸ்ஐஆரில் தான் பெர்சன்டேஜ் கூடியிருக்க தவிர வாக்கு எண்ணிக்கை அதே தாங்கிறது புதுச்சேரியும் நிரூபணமாக இருக்குது. சந்திரம்னு ஒரு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு செபாலஜிஸ்ட் வந்து அவர் ரொம்ப தெளிவாக அதை பதிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி இங்கேயும் இப்படி தான் பார்க்குறேன். அதே மாதிரி இளைஞர்கள் வாக்குப்பதிவுன்னு சொன்னால் நம்ம நண்பர் பத்திரிகையாளர் சாமின்னு சொல்லக்கூடிய நம்ம கிஷோர் தம்பி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பூத்தில் 70க்கு 30ன்னு மிடில் ஏஜ்டு பீப்புளும் ஏஜ்டு பீப்புளும் தான் இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு குறைவுன்னு தான் தெரியுது. இவர் பிரியன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட சோர்சஸ் மூலமாக கிராஸ் செக் பண்ணும்போதும் யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் ஆர்வமாக வந்து வாக்களித்த ஒரு தன்மை இல்லை. இதெல்லாம் ஒரு ஹைப் பண்ணுறாங்களே தவிர களத்துக்குள்ள யதார்த்த கள சூழ்நிலை அது இல்லைங்கிறது தான் தெரியுது. மேலும் வாக்காளர்கள் அதிக அளவுக்கு இங்கே வர்றதுக்கு இன்னொரு காரணமாக நான் என்ன பார்க்குறோம்னா, கடந்த முறையை விட இந்த முறை இப்போ உள்ள ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து முன்னை விட அதிக அளவு வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறது தெளிவாக தெரியுது. இன்னும் சொல்ல போனால் நெல்லை, சேலம் போன்ற இடங்களில் புதிதாக வந்த தாவேகா விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறதையும் நமக்கு புரியுது. ஒருவேளையில் முன்னை விட அதிக வாக்குகள், பெர்சன்டேஜ் அல்ல, வாக்குகள் அதிகம் பதிவாகி இருந்தால் அது வந்து இந்த பணப்பட்டுவாடாவின் தாக்கமாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் பெர்சன்டேஜை வச்சு இந்த முறை நம்ம கணக்கிட முடியாது, பதிவாகக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை வச்சு தான் கணக்கிடணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வந்த மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டுமே 2.2% அளவுக்கு இருக்காங்க. 18 இருந்து 29 வயது இதுல இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு 20%க்கும் அதிகமா இருக்காங்க. அப்போ இவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? நம்பர்ஸில் பார்க்கலாமே. நீங்கள் சொன்ன முதல் முறை வாக்காளர்கள் வந்து 14 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 19-18 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே 1,77 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தமாக ஒரு 1,70 லட்சம் பேர் வச்சுக்கோங்களேன். இந்த 1,70 லட்சத்தை நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஆவரேஜாக ஒரு 50,000 ஓட்டு வரும்.